Good morning, students. Today we are going to discuss about dielectrics are insulators. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஆப்ஜெக்ட்ஸு திங்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிவைட் பண்ணும்பொழுது கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ், அது கண்டக்டர்ஸ் நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதில் தான் அது நான் கண்டக்டர்ஸ்க்கு பேர் தான் நம்ம இன்சுலேட்டர்ஸ்னு சொல்கிறது கூட. ஓகேவா? இப்போது நான் கண்டக்டிங் மெட்டீரியல் தான் டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் கண்டக்டிங் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, கண்டக்டிங்னாவே அங்கே எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது கண்டக்ட் பண்ணும். ஸோ அதாவது நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், தேர்ஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஆனால் அந்த டைஎலக்ட்ரிக்குள்ளார எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எங்கே இருக்கணும்? ஆர் பவுண்ட் வித்தின் தி ஆட்டம்ஸ் கூட. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா வெரி க்ளோஸ்டாக டைட்டாக பவுண்டாக இருக்கும். அதுதான் நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எபோனைட், கிளாஸு, வுட்டு, மைக்கா இதெல்லாம் டைஎலக்ட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போது அதே அந்த நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால நம்ம பவுண்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆகாது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதாவது அந்த எலக்ட்ரான்ஸும் உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ரீஅலைன்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு பர்டிகுலர் வேல, பர்டிகுலர் டைரக்ஷனில். எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனில். ஓகேங்களா? ஸோ எ டைஎலக்ட்ரிக் இஸ் மேட் அப் ஆஃப் எய்தர் போலார் மாலிகூல்ஸ் ஆர் நான் போலார் மாலிகூல்ஸ். ஸோ இப்போ டைஎலக்ட்ரிக்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஆனால் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸோட பவுண்டாக இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா எபோனைட், கிளாஸு, மைக்கா, வுட்டு, நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸை நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதே டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக மாறாது. ஆனால் but they are realigned in a specific way. That specific way is the direction of external electric field. ஸோ நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ் அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் வந்து எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா நான் போலார் அண்ட் போலார் மாலிகூல்ஸ் தான் டைஎலக்ட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் போலார் மாலிகூல்ஸ்னால் என்ன? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோஇன்சைட் வித் ஈச் அதர். இப்போ நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கோயின்சைட் ஆகிருக்கும். அப்படி கோயின்சைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதனால் இதுக்கு நோ பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் நோ பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல், Cl2, அடுத்தது பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, அதுக்கப்புறம் மீத்தேன், இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ நான் போலார் மாலிகூல் அப்படிங்கிறது என்னென்னா in which center of positive and negative charges coincide. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கோயின்சைட் ஆகிருக்கும். அதனால் இங்கே வந்து பெர்மனண்ட் டைபோல் மொமெண்ட் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் போலார் மாலிகூல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் Cl2, chlorine, and then பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, அதான் CCl3, அதுக்கப்புறம் வந்துட்டு மீத்தேன், CH3. And when an external electric field is applied, external electric field apply பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால்
center of positive and negative charges are separated by small distance ல மட்டும்தான் செப்பரேட் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைபோல் மொமெண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆச்சு அப்படின்னா எந்த டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனில் இன்டியூஸ்ட் ஆகும். அண்ட் தென் த dielectric is said to be polarized by an external electric field. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நான் போலார் மாலிகூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னும் பொழுது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸாக கோயின்சைட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ இதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆகிறது எந்த டைரெக்ஷனில் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரெக்ஷனில் இன்டியூஸ்ட் ஆகும். இதை தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நான் போலார் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ரைட். போலார் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் an external electric field. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்சண்ட் ஆயிருந்தாலுமே இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செப்பரேட்டடாக தான் இருக்கும். அப்போ they have permanent dipole moment due to thermal motion என்ன ஆகும் அப்படின்னா the direction of each dipole moment is oriented randomly. அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்பொழுது என்னாக ஆரம்பிக்குன்னா இது ஒரு ஓரியன்டாக டியூ டு தேர்மல் மோஷன், அதாவது ஒன்றோட ஒன்று இங்கே மோதிட்டு இருக்கும்பொழுது, அதாவது நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதாவது போலார் மாலிகூல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பெர்மனண்ட்டாகவே டைபோல் மொமெண்ட் இருக்குது. அந்த டைபோல் மொமெண்ட் என்னாக ஆரம்பிக்கும், ஒன்றோட ஒன்று கொல்யூஷன்ஸ் ஆரம்பிக்கும். அதனால் டியூ டு தேர்மல் மோஷன் கிடைக்கும். அண்ட் டியூ டு த தேர்மல் மோஷன் ஈச் டைபோல் மொமெண்ட் இஸ் ஓரியன்டட் ரேண்டம்லி, அது ஓரியன்டாக ஆரம்பிக்கும். ஹென்ஸ் த நெட் டைபோல் மொமெண்ட் இஸ் 0 இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காத வரைக்கும் இது நெட் டைபோல் மொமெண்ட் வந்து 0. ரீசன் டியூ டு த தேர்மல் மோஷன். இது ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிட்டுருக்கும். ரேண்டம்லி ஓரியன்ட் ஆகிறதுனால நெட் டைபோல் மொமெண்ட் 0ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ போலார் மாலிகூல்ஸான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் H2O, N2O, HCl, NH3, SO2, H2S. ஓகேங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாமே நமக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. when an external electric field is applied, the dipoles inside the polar molecules tend to align in the direction of external electric field. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோம். டியூ டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது என்னாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போலார் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆகிருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் அலைன்ட் ஆகிருக்கு. ஸோ ஹென்ஸ் அ நெட் டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் இன் இட். இதுக்குள்ளார ஒரு டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து டைபோல் மொமெண்ட் இல்லை, ஏன்னா இது எல்லாமே ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே நெட் டைபோல் மொமெண்ட் இல்லை. இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே அலைன் ஆகிடுச்சு. அதாவது ஒரே பர்டிகுலர் டைரக்ஷனில் அலைன்மெண்ட் ஆனதுனால இங்கே நெட் டைபோல் மொமெண்ட் இருக்குது. ஸோ தென் த dielectric is said to be polarized by an external electric field. இப்போ போலாருக்கும் நான் போலாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் போலாரில் கோயின்சைட் ஆகிருக்கும், போலாரில் கோயின்சைட் ஆகிருக்காது. அண்ட் தென் அதுக்கு பர்மனண்ட்டாக டைபோல் மொமெண்ட் கிடையாது. நான் போலாரை பொறுத்த வரைக்கும் it has no permanent dipole moment. போலாரை பொறுத்த வரைக்கும் it has permanent dipole moment. They have a permanent dipole moment. ஓகேவா? அண்ட் தென் அங்கேயும் presence of external electric field polarization நடக்கும். இங்கேயும் presence of external field polarization நடக்கும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுட்ருக்க கொஷின்ஸ். கம்பேர் நான் போலார் அண்ட் போலார் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து போலரைசேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்கறதுனால இங்கே டைபோல் மொமெண்ட் டைஎலக்ட்ரிக்ஸில் க்ரியேட் ஆகுது இல்லையா,
அந்த இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய டைபோல் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் போலரைசேஷன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ போலரைசேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம். பர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆகுதோ அதுதான் நம்ம போலரைசேஷன் சொல்கிறோம். ஃபார் மோஸ்ட் டைஎலக்ட்ரிக்ஸ் த போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் the external electric field. So polarization is directly proportional to strength of external electric field. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் கேன்சல் பண்ணாமல் எப்போவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் P vector is equal to psi E external electric field vector. Psi E is called as the electric susceptibility. எலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி அது எதை பற்றி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் டைஎலக்ட்ரிக்ஸ். ஒவ்வொருடைய டைஎலக்ட்ரிக்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் சசப்டிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? போலரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால அந்த டைஎலக்ட்ரிக்கு பெர்மனண்ட்டாக ஒரு டைபோல் மொமெண்ட் ஒன்று இன்டியூஸ்ட் ஆகும். இந்த டைபோல் மொமெண்ட்டை எவ்வளோ வந்து டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் போலரைசேஷன். So polarization P vector அதை denote பண்ணுறது P vector. So polarization is defined as the total dipole moment per unit volume. ஓகேங்களா? ஸோ அது வந்து polarization is directly proportional to external electric field. Okay, right. Next one, induced electric field inside the dielectrics. டைஎலக்ட்ரிக்குள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இன்டியூஸ்ட் ஆகுது? ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் போலார் மாலிகூல்ஸாக இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த போலார் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே என்ன பண்ணும்? இந்த டைபோல் மொமெண்ட் எல்லாமே ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதே வந்து டைஎலக்ட்ரிக்ஸில் சொல்கிறோம். இப்போ நம்ம கண்டக்டார்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டக்டார்ஸில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் அலைன்ட் ஆகும். அப்படி ஒரே டைரெக்ஷனில் அலைன்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அலைன் ஆகும்போது எக்ஸ்டர்னலாகவே இன்டர்னலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆகும். நம்ம எப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன்சல் பண்ணுறோமோ அது வரைக்கும் என்னாகும்? இன்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு கண்டக்டார் எடுத்துட்டோம். அந்த கண்டக்டாருக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகும் இல்லையா? அப்படி அலைன் ஆகிறதுனால கண்டக்டார்ஸோடைய உள்ளுக்குள்ளார மட்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் ஆகும். அந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எது வரைக்கும், அதாவது விச் கேன்சல்ஸ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கேன்சல் பண்ணுற வரைக்கும் அந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா டைஎலக்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி என்ன பண்ணுன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ்டு பண்ணுறதுக்கு இங்கே இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா ஒன்லி ரீஅலைன்ஸ் தி சார்ஜஸ் ஸோ தட் அன் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட். இங்கே என்ன பண்ண முடியும்னா ஒன்லி நம்ம சார்ஜஸை மட்டும்தான் ரீஅலைன்ஸ் பண்ணோம். அப்படி சார்ஜஸ் ரீஅலைன் பண்ணுறதுனால நமக்கு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே சார்ஜஸையே என்ன ஆகும்னா அலைன் பண்ணி வச்சிடும். இங்கே சார்ஜஸை ஒன்லி ரீஅலைன் பண்ணோம். த மேக்னிடியூட் ஆஃப் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகக்கூடிய இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மச் ஸ்மாலர் தென் தட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Therefore, the net electric field inside the dielectrics is not zero, but is parallel to an external electric field with a magnitude less than that of external electric field. For example, let us consider a rectangular slab. Rectangular slab consider பண்ணிக்கோங்க. அந்த rectangular slab உடைய சைடில் வந்து நம்ம external electric field ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறது ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜஸும் இன்னொரு சைடில் நெகட்டிவ் சார்ஜஸும் அலைன் ஆகிருக்கும். டியூ டு திஸ் சார்ஜஸ் இந்த ரெக்டாங்குலர் ஸ்லாபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போலார் மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரீஅலைன் ஆகும் ஒரு டைரெக்ஷன்ஸில். எங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கனால ஒரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸும் இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கனால ஆப்போசிட் சைட்ஸில் பாசிட்டிவ் சார்ஜஸும் அலைன் ஆகிருக்கும். ஸோ அப்படி அலைன் ஆகிருக்கக்கூடியது எங்கே இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக இருக்கும்.
ஸ்மாலராக இருந்தாலும் அதோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ த டைஎலக்ட்ரிக் இன் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவலண்ட் டு தி ஆப்போசிட்லி charged sheets with the surface charge densities plus sigma b and minus sigma b. These charges are called bound charges ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு சைடில் கிரியேட் ஆகக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ப்ளஸ் சிக்மா பி மைனஸ் சிக்மா பின்னு சொல்கிறோம். இந்த சார்ஜஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பவுண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் சார்ஜஸ் ஆர் கால்ட் அஸ் பவுண்ட் சார்ஜஸ். They are not free to move. They are not free to move like free electrons in conductors ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? They are not free to move. They are not free to move like free electrons. அப்போ இது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் கண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இந்த டைஎலக்ட்ரிக்ஸில் இந்த பவுண்ட் சார்ஜஸ் வந்து மூவ் ஆகாது. இங்கே இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா இந்த பவுண்ட் சார்ஜஸ் வந்து கண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுமோ அது மாதிரி வந்து பவுண்ட் சார்ஜஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகாது. இதை தான் வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி டைஎலக்ட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து எப்படி சொல்லலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் த சார்ஜ்டு பலூன் ஆஃப்டர் ரப்பிங் ஸ்டிக்ஸ் ஆன் டு எ வால். ஒரு பலூன் நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு அந்த பலூனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை ரப் பண்ணிவிட்டு ஒரு வால் பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த பால் வந்து வாலில் ஸ்டிக் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ நம்ம பலூனில் இருக்க ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா தட் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் த ஆப்போசிட் சார்ஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வால். இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே வாலோடைய ஒரு சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜஸை க்ரியேட் பண்ணிடும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜஸ் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பலூன் வந்து என்ன பண்ணுன்னா இந்த வாலோடைய பக்கத்தில் போயிட்டு ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இட் போலரைஸ் தி ஆப்போசிட் charges on the surface of the wall which attracts the balloon. இந்த மாதிரி attract பண்ணிக்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் dielectric strength. Dielectric strength அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when the external electric field applied to dielectric is very large. நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி அப்ளை பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸை டேர் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் எல்லாமே என்னவா மாறிடும் அப்படின்னா ஃப்ரீ சார்ஜஸாக மாறிடும். நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பவுண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணும். இப்படி பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் ரெடி டு கண்டக்ட் த electricity. So அப்போ this is the dielectric breakdown அப்படின்னு சொல்கிறோம். ஸோ dielectric breakdown define பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்போ வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கொடுக்குறோமோ அப்போ பவுண்ட் சார்ஜஸ் வந்து பிரேக் ஆகிடும். தட் பவுண்ட் சார்ஜஸ் பிகம் ஃப்ரீ சார்ஜஸாக மாறும். ஃப்ரீ சார்ஜஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் they will ready to conduct the electricity. ஓகேங்களா? ஸோ this is called as dielectric breakdown. The maximum electric field in the dielectric can withstand before it breakdowns is called the dielectric strength. நம்ம எந்த ஒரு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோமோ அதாவது அந்த பிரேக் டவுன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குற வரைக்கும் அது பிரேக் டவுன் ஆகாது. அண்ட் தென் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுனா இட் வில் பிரேக் டவுன். அதாவது சப்போஸ் ஒரு 5 ஆம்பியர் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்குற வரைக்கும் அது அங்கே என்ன ஆகாதுல அப்படின்னா அந்த டைஎலக்ட்ரிக் வந்து பிரேக் டவுன் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் வந்து பிரேக் டவுன் ஆகலை. 5.1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 5.1 கொடுக்கும்பொழுது அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் ரெடி டு கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த 5.15ங்கிறது டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அதை தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்.
For example, the dielectric strength of air is 3 into 10 power 6 volt per meter. If the applied electric field increases beyond this, a spark is produced in the air. இது வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கும், dielectric வந்து ஏர்ல இருக்கக்கூடிய dielectric strength. Dielectric strength means conduct பண்ணாது. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா a spark is produced. அப்போ ஏர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மைக்கா வந்து 100 into 10 power 6 அப்படிங்கிற நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது மைக்கா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டெஃப்லான், பேப்பர், ஏரு, பைரக்ஸ். ஸோ இதை மாதிரி சம் டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணாது, அதாவது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு நம்மளுடைய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட ஒரு பாயிண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இதிலிருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் ரெடி டு conduct the dielectrics, okay, electricity. So these values are called as dielectric strength. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ்குள்ள கூடிய கம்பேரிசன், போலரைசேஷன், டிஃபைன் போலரைசேஷன், அண்ட் தென் வந்துட்டு dielectric strength, and then dielectric strength இதனுடைய அது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட், இதை படிச்சுக்கோங்க, டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.